கூவத்தூர்ல அந்த அதிவிரைவு படை சென்று கொண்டிருப்பதை நம்ம காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க 7 நாட்களாக அந்த விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். நேற்றைக்கு 3வது நாளாக நேற்றைக்கு அந்த பகுதிக்கு சென்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களோடே நேற்று இரவு தங்கிவிட்டார். அந்த சட்டமன்ற உறுப்பினரோடு பெண் உறுப்பினர்களோடு நேற்றைக்கு கலந்துரையாடியது, நள்ளிரவிலும் கூட பேசிக் கொண்டிருந்தது என்று பல்வேறு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த நிலையில தான் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அணி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தது. அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. சரவணன், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அங்கிருந்து நேற்று இரவு திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர். அவர் சொன்னார், நான் அங்கிருந்து நான் தலைமுறை ஒரு மாறுவேடத்தில் தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அங்கே இருக்கிறவர்கள் யாரும் விருப்பப்பட்டில்லை, நிறைய பேர் மனதளவில் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சூழலில் தான் இப்ப கூவத்தூருக்கு அதிவிரைவு படை சென்றிருக்கிறது. ரகுவரன், நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் அங்கே இருக்கிறார். தொடர்ந்து முதல் நாளிலிருந்து அங்க இருக்கிற தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ரகுவரன், அங்க இருக்கிற நிலைமையை சொல்லுங்க. இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அங்க இருக்கிற சூழல் என்ன? அதிமுகவினருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அங்க எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? அங்க இருக்கிற சூழல்களை விளக்குங்க ரகுவரன். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காவல்துறை பேருந்துகள் இங்க இந்த நட்சத்திர விடுதிக்குள்ள போனுச்சு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிவிரைவு படையினை சார்ந்த காவல்துறையினர் இந்த ரெசார்ட்குள்ள உள்ள போனதை நம்மளால பார்க்க முடிந்தது. சாலைகளின் இரு ஓரங்களிலுமே பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீர்ப்பு வந்த உடனேயே இங்கு நின்று கொண்டிருந்த அதிமுகவினரும் பொதுமக்களும் குவிய துவங்கினர். அதன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை சாலையில் இருந்து கடந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். தற்போது பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நட்சத்திர விடுதிக்குள்ள சென்றிருக்காங்க. தற்போது எந்த சூழ்நிலையிலும் உள்ள தெரியல. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் மீது சில கற்கள் வீசப்பட்டது. அதனால் செய்தியாளர்கள் ஓரமா வந்துட்டோம். தற்போது உள்ள காவல்துறை வாகனங்கள் உள்ள சென்றிருக்கு. என்ன மாதிரியான சூழ்நிலை, இப்ப என்ன நடக்க போகுதுன்ட்டு இப்பதான் செய்தியாளர்கள் அங்க சென்றுட்டு இருக்காங்க. கூவத்தூர் விடுதிக்குள் அந்த அதிவிரைவு படையினை சேர்ந்தவர்கள் சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். விடுதிக்குள்ள அவங்க சென்றிருக்கிறார்கள். இப்போது அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் என்ன நிலை எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது.